வணக்கம் பூர்ணசக்தி. காது கேட்கும் திறன் குறைபாட்டை மீண்டு வர்றதுக்கு நான் காது மெஷின் பொருத்திக்கிறேன். என் வீட்டில் வந்துட்டு என் பசங்க வாங்கி கொடுத்தாங்க, என் பேர பசங்க வாங்கி கொடுத்தாங்க. அந்த மெஷின் போட்டால் எனக்கு சுற்றி இருக்கிற சத்தம் தான் அதிகமாக கேட்குது, பேச்சு சத்தங்கள் தெளிவாக இல்லை. எனக்கு அது சத்தம் தான் அதிகமாக இருக்கே தவிர அந்த தெளிவுத்தன்மை இல்லாதனால எனக்கு மெஷின் போகிறதுக்கே விருப்பம் இல்லை, நான் அதை கழட்டி வச்சிடுறேன் அப்படிங்கிற கண்டிஷன் நிறையா பேர்கிட்ட இருக்குது. ஸோ மெஷின் நம்ம எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பொறுத்து இதெல்லாம் நிறையா மாறுதல் ஏற்படும். எனக்கு 55 வயசில் 60 வயசில் காது கேட்குற திறன் லேசாக குறையிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது தெரியல, ஆனால் மற்றவங்க சொன்னாங்க, ஏன் திரும்ப திரும்ப கேட்குறீங்க, ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு காது கேட்கல, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் திரும்பி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. 70 வயசில் எனக்கே தெரிஞ்சது காது கேட்குற திறன் குறைஞ்ச மாதிரி தெரியுது. நானே திரும்ப ரெப்படிஷன் கேட்க ஆரம்பித்தேன், கிட்ட போய் நின்று கேட்க ஆரம்பித்தேன், டிவிலாம் பார்க்கணுன்னா டிவி பக்கத்தில் நின்று கேட்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிற சிம்டம்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நானே ஹியரிங் டெஸ்ட் பண்ண போனேன். அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு காது மெஷின் போடணுன்னு சொன்னாங்க. அப்போயும் நான் மெஷின் வாங்கலை, இன்னொரு 3 வருஷம் கழித்து தான் நான் வாங்கினேன். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு நிறையா சத்தங்களை நம்ம கேட்காமே இருந்திருக்கோம். அப்போ அந்த காது நரம்புகளில் அந்த சத்தங்கள் உணராமே இருந்திருக்கு. மெஷின் போடும்போது எல்லா சத்தத்தையும் உணர்றப்போ என்ன ஆகும்னா, அந்த நரம்புகள் இது வரைக்கும் கேட்காமல் இருந்த சத்தத்துக்கு ரொம்ப அதிக சென்சிட்டிவாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ரூமில் இருக்கோம், இருட்டாக இருக்குது அந்த ரூமு, டக்குன்னு லைட்டு போட்டோன்னே கண் லேசாக கூசும். அது ஒரு 2 or 3 செகண்ட்ஸில் சரியாயிடும். அந்த கூசுறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த வெளிச்சத்தை உணரக்கூடிய செல்களும் அந்த நரம்புகளும் திடீர்னு மாற்றம் வந்ததை உணரும் போது அது கொஞ்சம் ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் அது அடாப்ட் ஆகிடும், அதுக்கு சமநிலைக்கு வந்துடும். அதே மாதிரி காது நரம்பும் இது வரைக்கும் கேட்காத சத்தத்தை புதுசாக கேட்கும்போது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். பட் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சிலருக்கு 2 வீக்ஸ் எடுக்கலாம், சிலருக்கு 1 month வரைக்கும் கூட இருக்கலாம், சிலருக்கு ஈவன் 2 months எடுக்கலாம். ஸோ அந்த அடாப்ட் ஆகிற வரைக்கும் அந்த சத்தங்கள் அவங்களுக்கு பெரிய சத்தமாக தான் கேட்கும். நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே ஃபேன் டக்குன்னு யாராவது போட்டாங்கன்னா அந்த ஃபேன் சத்தம் நம்ம அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணும். அந்த ஃபேன் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், அந்த சத்தம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த சத்தம் நம்மளை இன்டர்ஃபியர் பண்ணவே பண்ணாது. ஏன்னா நம்ம பிரெயின் அதுக்கு அந்த சத்தத்துக்கு அடாப்ட் ஆகிடும். திடீர்னு கரண்ட்டு போனோன்னு அந்த ஃபேன் ஓடுறது ஸ்டாப் ஆகும்போது அந்த சத்தமும் குறையும். அப்போ நம்ம அட்டென்ஷன் திரும்ப அந்த சத்தத்துக்கு போகும். ஸோ இந்த மாதிரி சத்தங்கள் புதுசாக மாறுது, இல்லை இது வரைக்கும் கேட்காத சத்தத்தை கேட்குறோம் அப்படின்னா அந்த சத்தங்களோட சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுதான் காது மெஷின் போட்டோனையே எல்லா சத்தமும் அதிகமாக கேட்குது அப்படின்றதுக்கான ஒரு காரணம். என்னோடய வாய்ஸே எனக்கு அதிகமாக கேட்குது, மற்றவங்க பேசுகிறது கேட்கணும் தான் நான் மெஷின் போட்டேன், ஆனால் என் வாய்ஸே அதிகமாக கேட்குற மாதிரி இருக்குது. இது இன்னொரு கண்டிஷன். அது புதுசாக மெஷின் போடுற எல்லாருக்குமே அவங்களோட ஓன் வாய்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ப்ளஸ் வித்தியாசமாக கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் பேசும்போது என்னோடய வாய்ஸ் இங்கே இருக்கிற வைப்ரேஷன்ஸ் டைரெக்டாக நான் இப்படி கேட்குறேன். என் வாயிலேருந்து வர சத்தமும் எனக்கு கேட்குது, ஆனால் அதை விட டைரெக்டாக இப்படி கேட்குற சத்தம் தான் அதிகமாக கேட்கும். இது போன் கண்டக்ஷன் ஹியரிங்னு சொல்லுவோம். ஆனால் மற்றவங்க பேசுகிறது அவங்க வாயிலிருந்து காற்றலையில் என் காதுக்குள்ளே போகுது, அது வேறு மாதிரி மோட் ஆஃப் ஹியரிங். இப்போ ஹியரிங் எய்ட் போட்டதுக்கப்புறம் இப்படி டைரெக்டாக கேட்குறத விட இந்த நம்ம வாயிலிருந்து பேசுகிற சத்தங்கள் காற்றலையில் இந்த மெஷினில் போய் அதிகமாகி நம்மகிட்ட கேட்குறது தான் அதிகமாக கேட்கும். ஸோ இது வரைக்கும் போன் கண்டக்ஷனில் கேட்டுட்டு இருந்த என்னோடய வாய்ஸு ஏர் கண்டக்ஷனில் காற்றலையில் கேட்கும்போது வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ அதனாலேயும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். இதை ரெண்டையும் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? காது மிஷினை ரெகுலராக போடணும். அது பிடிக்குதோ இல்லையோ ரெகுலராக போட்டோம்னா நம்ம நரம்புகள் அந்த சத்தத்துக்கு பழக்கப்படும். அது பழக்கப்பட அந்த சத்தங்கள் அதிகமாக இல்லாமல் சாதாரணமாக மாறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இதை தவிர்த்து முறையாக டெஸ்ட் பண்ணி என் காது கேட்கும் திறன் குறைபாடுக்கு ஏற்றவாறு ஹியரிங் எய்ட் நம்ம பொருத்திருக்கோமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு ஹியரிங் லாஸ் ஹை ஃப்ரீக்வன்சிஸில் தான் அதிகமாக இருக்குது, லோ ஃப்ரீக்வன்சி நல்லாவே இருக்குது அப்படின்னா அதற்கான ஹியரிங் எய்டை தான் பொருத்தணும். எல்லாருக்கும் நார்மலாக போகிற ஹியரிங் எய்ட் போட்டோம்னா எல்லா சத்தத்தையும் மொத்தமாக அதிகப்படுத்தும். ஸோ ஆல்ரெடி நல்லா கேட்குற இடத்துல இன்னும் அதிகமாக கேட்குற மாதிரி இருக்கும், எல்லா சத்தமும் காது வலிக்கிற மாதிரி இருக்கும், தலைவலி வரும். ஸோ என்னோட கேட்கும் திறன் குறைபாடுக்கு ஏற்றவாறு மிஷினை பொறுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். டெஸ்ட் பண்ணி தான் நம்ம போட்டுக்கணும். டெஸ்ட் பண்ணியாச்சு, மெஷினும் அவங்க தான் கொடுத்தாங்க, நான் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படி இருக்கக்கூடாது. 1க்கு 2 இல்லை 3 மிஷினை போட்டு பார்க்கணும். வேறு கம்பெனி இல்லை வேறு மாடல் ஹியரிங் எய்ட் போட்டு பார்த்துட்டு எதில் எனக்கு கம்ஃபர்ட் அதிகமாக இருக்குது, எதில் எனக்கு ஸ்பீச் பர்செப்ஷன் இம்ப்ரூவ் ஆகுது, எதில் எனக்கு ஈஸியாக புரியுது அப்படிங்கிறத பார்த்து
உணர்ந்து நீங்கள் வாங்குனீங்கன்னா அந்த மிஷினை நீங்கள் போடாமல் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே தொடர்ந்து போட்டுக்குவீங்க. அந்த மிஷினையுமே நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கணும், ரெகுலராக யூஸ் பண்ணணும். அதை கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் மூலிமா க்ளீன் பண்ணி இது பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா அது ஒரு சாதாரண ஸ்பீக்கர் தான், ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். அதை டப்புன்னு கீழே வச்சோம்னா அந்த உள்ளே இருக்கிற மைக்ரோஃபோனில் ப்ராப்ளம் வரலாம், இல்லை ஸ்பீக்கரில் ப்ராப்ளம் வரலாம். அப்போது நார்மலாக வர சத்தோடு ஒரு இரைச்சல் சத்தத்தையும் சேர்த்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை மெஷின் இல்லாமல் என்னோடய கேட்கும் திறன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வயசாகும் போது நரம்பு வீக் ஆகிக்கிட்டே தான் போகும். ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் நரம்பு இன்னும் வீக் ஆகும்போது காது கேட்கும் திறன் குறைபாடு வந்து ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஹியரிங் எய்ட் பொருத்தும் போது டெஸ்ட் பண்ணப்போ எந்த அளவில் இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணி பொருத்திருப்பாங்க. ஸோ ஒரு வருஷம் கழித்து உங்கள் ஹியரிங் லாஸ் அதிகமாச்சுன்னா அப்போ கொடுத்துருந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு செட் ஆகாது. திரும்ப ப்ரோக்ராம் பண்ணி சத்தத்தோட அளவை கூட்டி வச்சா தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால நடுக்காதில் சில அடைப்புகள் இருந்தது, இல்லை சளி பிடிக்கும் போது டெஸ்ட் பண்ணி காது மிஷின் போட்டுக்கிட்டேன், அப்போ காது அடைப்பு இருந்துச்சு, இப்போ சளி பிடிச்சதெல்லாம் சரியாயிடுச்சு, அந்த இன்ஃபெக்ஷன்லாம் போயிடுச்சு, இப்போ அந்த அடைப்பு இல்லாதனால என்னோட நார்மல் ஹியரிங் லெவல் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இது வரைக்கும் இந்த ஹியரிங் லாஸே இம்ப்ரூவ் ஆகிருக்கும் ஜஸ்ட் அந்த இயர் பிளாக் ரிலீஸ் ஆனதுனால. அப்போது முன்னாடி ப்ரோக்ராம் பண்ண இது வந்து கரெக்டாக கேட்டுச்சு, திடீர்னு எனக்கு அது அதிகமாக கேட்குது அப்படின்னா அதை இன்னொருக்க சவுண்டு கம்மி பண்ணி டெஸ்ட் பண்ணி சவுண்டை கம்மி பண்ணி ப்ரோக்ராம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்கும் திறனை சரிவர ஆராய்ந்து அதுக்கு பொருத்தமான ஹியரிங் எய்ட் சூஸ் பண்ணி அப்போ இருக்கிற லெவலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி நம்ம ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ணுறோம், அதை ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா அது கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். தேவையில்லாத சத்தங்களை அது கொடுக்காது. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.